வாழ்க வளமுடன். ஒரு ஊரில் வானதி என்று ஒரு அம்மா இருப்பாங்க. அவங்களோட வீட்டுக்காரர் இந்த நாட்டு வைத்தியெல்லாம் பார்ப்பார், மூலிகைகளை வச்சு வைத்தியம் பார்ப்பார். அது மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் இதையும் விட இன்னும் ரகசியம் நிறைய இருக்குது இந்த இலைகளால், அதை சொல்லித்தரன்ட்டு வேறு ஒருத்தர் இவருக்கு அந்த மூலிகை பற்றி ரகசியத்தெல்லாம் பற்றி சொல்ல வரேன்னு சொல்லிட்டு சொல்லுவார். இந்த வானதி என்ன பண்ணுவா, அப்படியா சரி வரட்டுங்க அப்படின்னு, சமையல் நாங்கள் பண்ணோன்னா பின்னாடி இருக்கிற கீரை வச்சு செய்யுமா அப்படின்னு சொல்லுவார். அப்போது பின்னாடி போவான். அவளுக்கு ஜன்னலாக கண்ணு தெரியாது. அவள் அடுப்பு பற்ற வைக்கிறது கூட கையை தொட்டு தான் பார்ப்பான். கை சூடு வந்தால் அடுப்பு இருக்குது, அனல் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமையல் பண்ண ஆரம்பிப்பாள். எல்லாத்துக்குமே அதேமாதிரி தண்ணி கொதிக்குதான்னு பார்க்கறது கூட கையை விட்டு பார்ப்பான். ஆனால் அவன் எல்லாத்துலேயுமே டேலண்ட்டு, ஆனால் கண்ணு மட்டும்தான் தெரியல. அப்போது ஒரு நாள் அவனுக்கு உபதேசம் பண்ண வராங்க. வானதி, எனக்கு பெரியவர் ஒத்து வராரு வெளியிலேருந்து அப்படின்னா. அப்படியா அப்படின்னா சரி நான் போய் சமையல் பண்ணுன்னா இவன் பின்னாடி போய் இது பவழமல்லி இதில் அந்த பூ பறிச்சுட்டுருப்பாள். பறிச்சுட்டு கீரை பறிக்க வரும்போது பக்கத்தில் ஒரு மாமி இருப்பாள். அவள் என்னடிம்மா என்ன பண்ணிட்டுருக்க, எப்போவுமே நீ சாயந்தரம் கதவே திறக்க மாட்டேன், பின்பக்கம் இன்றைக்கி என்ன விசேஷம் கதவை திறந்து வச்சுட்டுருக்கேள் அப்படின்வா. இல்லை மாமி, அவள் பெரியவாளாம் வராளுங்களாம், எங்கள் ஆத்துக்காருக்கு தீட்சை கொடுக்கறதுக்கு வராங்க, அதை பார்க்குறதுக்கு எல்லோரும் வரன்றாங்க, அந்த மூலிகை பற்றி ரகசியத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்ட்டு அவங்களும் வரணிக்கிறாங்க, அவளுக்கோசம் நம்ம சமையல் பண்ணணும் அப்படின்வோம். அப்படியா சரி 6 மணி ஆயிடுச்சு வேண்டி, அதனால் நீ கீரை தொடக்கூடாது அப்படின்வான். மாமி எனக்கு தெரியல மாமி, சூரிய மறையுது, அப்போ என்ன பண்ணுறது மாமின்வா. அப்போ ஒன்றும் இல்லடி, நான் பரண்டை வச்சுட்டுருக்கேன், 2 கட்டு இருக்கேன், ஒரு கட்டு எடுத்துன்னு போயிட்டு நீ என்ன பண்ண தொகையில்லார அப்படின்னா. என்ன மாமி, வந்துக்கிற விருந்தாளி போய் தொகையில் வையின்றைய பரண்டை தொகையில் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், திதிக்கும் இதுக்கு மட்டும் காரியத்துக்கு தானே அதை யூஸ் பண்ணுவோம், நீ என்ன இப்படி சொல்கிற, அவெல்லாம் என்ன நினைப்பா அப்படின்னு. ஒன்றும் இல்லடி, அதை தாண்டி வைப்பா எல்லாருக்கும் அப்படின்னு எங்கள் மாமியார் எனக்கு சொல்லி கொடுத்துதுடிமா. அப்படியா, என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு. வரவாள்லாம் நல்லவளா கெட்டவளா நமக்கு தெரியாது இல்லையா, மனசில் ஒரு வஞ்சம் வச்சுன்னு நம்மகிட்ட நல்லா பேசுவாள். அதனால் அதை எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த பரண்டை தொகையில் அரைச்சி வைப்பாங்க. சரி, அதை வைக்கிறதால எப்படி தெரியும் அப்படின்வா. ஒன்றும் இல்லை, அவள் நல்லவளாக இருந்தால் அந்த பரண்டை உடம்புல போய் நல்லது செய்யும். தீய எண்ணெய் கொண்டு வர்றாங்கன்னு வச்சு எண்ணெய் இருக்கிறவங்க வராங்க, ஆனால் மேலோட உங்கள்கிட்ட நல்லா பேசுவாங்க, அதனால் நீ நம்பிடுவேன். அதை தெரியறதுக்கு தான் அந்த பிரண்டை சாப்பிட்றவங்க நல்லவங்களாக இருந்தால். எதுக்குன்னா திதிக்கு தானே எல்லாம் பிராமணை கூப்பிட்றாங்க, சுத்தபத்தமாக வாங்கன்றாங்க. அப்போ அவங்க மனசு சுத்தமாக இருக்கணுமா இல்லையா, குளிச்சுட்டு ஆடை ஒழிஞ்சால் மட்டும் சுத்தம் போதுமா, மனசும் சுத்தமாக இருக்கணும்டி, அதுக்கு தாண்டி கொடுப்பா அப்படின்னா. அப்படின்னா கொடுத்தா என்ன ஆகணும், அவங்க தீ எண்ணெய் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, ஒன்றும் வாந்தி வரும், எல்லாம் லூஸ் மோஷன் ஆகிடும், அதில் நீ கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னும். அப்படியா மாமின்னுவோம். அப்போ அது மாதிரி இவன் யார்கிட்டையும் அவங்க வீட்டுக்காரர்கிட்டையும் கேட்க மாட்டேன், ஏன்னா டைம் ஆகிடுச்சு இல்லை, வர விருந்தெல்லாம் வந்துட்டுருக்கேன். வந்தவுடனே சாப்பாடு ஆகிடுச்சா அப்படின்னா. மாமி, நீங்கள் தான் கண்ணு தெரியல, இல்லை எதுக்கு எங்களுக்கெல்லாம் சிரமப்பட்டு சமையல் பண்ணிடணும், இருக்கட்டும் என்னால் முடிஞ்சதை ஒரு பரண்டை தொகையெல்லாம் தயிர் சாதம் வச்சுட்டுருக்கேன் அப்படின்னா. சரி மாமினும் எல்லாம் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டேன்னு சில எல்லாம் நைட்டு இது பண்ணுவாங்கள்ல தங்குவாங்கள, அப்போ ஒருத்தருக்கு லூஸ் மோஷன் ஆகிடுது, வாந்தி வந்துடுது. வாந்தி உடனே இவருக்கு ஒரு பயம் வந்துச்சு, என்னடா அது இவருக்கு போய் வாந்தி வருதா, ஏன்னா இவன் சமைக்கிறது தான் முடியுமா தான் இலை போட்டு பரிமாறலாம், அவங்க ஆத்துக்காரே பண்ணியிருந்தார். ஆனால் இது மாதிரி ஆயிடுச்சு என்னங்க அப்படின்வா. ஒன்றும் இல்லை, அவர் வீட்டுக்கார் என்ன பண்ணுவார், அந்த மறைக்க நல்லா உண்மையை சொன்னால் இவன் கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவங்க இல்லை ஊர்லேருந்து வந்தாங்களா, அந்த டயர்டு, அந்த கிளைமேட் ஒத்துக்கல, இது மலைச்சாரல்லாம், அதெல்லாம் அவர் வாமிட் வந்துக்குது அப்படின்வா. இல்லைங்க, பக்கத்து மாமி சொன்னால இது மாதிரின்னு சொல்லிட்டு. அப்படியா சரி விட்டுரு, இதோட நமக்கு ஒரு தெரிஞ்சால் போதும், யாருக்கும் தெரிய வேணாம், யாரும் தப்பாக நினச்சிப்பாங்கன்னோ. அப்போ தான் சொல்லுவாள், மாமி சொன்னது கரெக்டு. வாழ்க வளமுடன்.